லேப்டாப் சேஃப்டி வீக் டே 4. லேப்டாப் சேஃப்டி சொன்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வருது லேப்டாப்ல பேட்டரி தான். ஏன்னா லேப்டாப் சேஃப்டியை விட உங்க சேஃப்டி இதுக்குள்ளதான் இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த 5 டிப் தெரிஞ்சுச்சுன்னா லேப்டாப் பேட்டரியை நீங்க பல ஆண்டுகள் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், லேப்டாப் ரொம்ப சூடா இருக்கும் போது பேட்டரி மோட்ல யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லேப்டாப் பேட்டரியோட முதல் எதிரி ஹீட் தான். ரெண்டாவது, லேப்டாப்போட பேட்டரியை 20 to 80% மெயின்டைன் பண்ற ரூல். இது என்னன்னு கேட்டீங்கன்னா கிரிட்டிக்கல் ஜீரோ அண்ட் ஓவர் சார்ஜிங். அதாவது லேப்டாப்போட பேட்டரி லோன் காமிச்சதுக்கு அப்புறமும் ஆஃப் ஆற வரை யூஸ் பண்றதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ஜீரோ. அடுத்து ஓவர் சார்ஜிங் தான். அதாவது லேப்டாப்புக்குள்ள பேட்டரி ஒன்று இருக்கிறதே மறந்து என்னைக்காச்சும் கரண்ட் போனதான் பேட்டரி போச்சுன்னு கண்டுபிடிப்பாங்க. தேர்ட் பாயிண்ட், ஆல்வேஸ் யூஸ் ஒரிஜினல் சார்ஜர். நிறைய பேர் சார்ஜர்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கம்ஃபர்டபிள் மாட்டுறீங்க, அது கூட பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நீங்க யூஸ் பண்ண 60 வாட்ஸ் இருந்ததுன்னா ரீப்ளேஸ் பண்ணும்போது அதே வாட்ஸ் போடணும். நிறைய பேர் 100-200 கம்மியா கிடைக்குது 45 வாட்ஸ் போட்டுருவீங்க. இந்த மாதிரிலாம் மாத்தினீங்கன்னா கண்டிப்பா பேட்டரியோட லைஃப் இம்பாக்ட். நாலாவது, லேப்டாப் நீங்க பேட்டரி மோட்ல யூஸ் பண்ணும்போது தேவையில்ல அசரிஸை தயவு செஞ்சு கழட்டி வச்சிருங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த கூலிங் ஃபேனு, யூஎஸ்பி ஹப் எல்லாம் யூஸ் பண்ணா பாத்துக்கோங்க. நிறைய பேரு செல்போனே லேப்டாப் சார்ஜ் பண்றீங்க, அது கூட பரவாயில்ல, பவர் பேங்க் சார்ஜ் பண்ணாதீங்க. அஞ்சாவது, ரொம்ப முக்கியமானது, ரென்ன பேட்டரி ஹெல்த் செக். சோ நீங்க யூஸ் பண்ண லேப்டாப்ல பேட்டரி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்ன கண்டிஷன்ல இருக்குன்றத நீங்களே ஈஸியா பாத்துக்கலாம். ஸ்கிரீன்ல தெரிய இந்த கமாண்ட் பண்ண டைப் பண்ணீங்கன்னா ஒரு ரிசல்ட் காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்களே பாருங்க, இந்த கமாண்ட் போட்டீங்கன்னா டிசைன் கெப்பாசிட்டியும் ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டி ரெண்டு ஒன்னா இருக்கா. ஏன்னா இது பிராண்ட் நியூ பேட்டரி. இந்த பேட்டரி ஹெல்த் 100%. இதுல பாருங்க சார்ஜ் கெப்பாசிட்டிக்கும் ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா. சோ இந்த பேட்டரி ஒரு 60% நல்லா இருக்கு. இந்த சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி பேட்டரி என்ன கண்டிஷன் இருக்குன்றத நீங்களே கண்டுபிடிச்சலாம். ஏன்னா நிறைய மாடலுக்கு லேப்டாப் பேட்டரி கிடைக்கலன்றது ஒரு காமன் பிரச்சனை. அதுவும் இந்த OEM ஃபேக் பேட்டரியை போட்டு மதர் போர்டை காலி பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி லேப்டாப் சம்பந்தமா டெக் அப்படி சொன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.